அதே மாதிரி பாதுகாப்புக்கெல்லாம் யானைப்படை குதிரைப்படை ஒரு டைம் இருக்கும், வீரர்கள் ஒரு சைடு இருப்பாங்க, உழவு செய்யறவங்க ஒரு சைடு. அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ஜாதியினர் தனித்தனியா வச்சு அவரவர்கள் வேலையை அடிமைகள் மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அப்படியா? எல்லாரும் படிக்கலாம், அவரவர்கள் திறமைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் சென்று ஒரு பணியை பார்க்கலாம். அதன் மூலம் அவர்கள் இருக்கும் இடத்தை நீங்க உயர்வாக்கலாம். அதை சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். இப்ப ஜட்ஜஸ் நேர்ல பாத்தீங்களான்னு கேட்டாங்கல்ல, உங்க ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு போறாங்களா கோர்ட்டுக்கு? இங்க திருப்பத்தூர் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு நாள் போயிட்டு வாங்க. அங்க 2 கோர்ட் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. டிவி எல்லாம் பாக்குறீங்களா? டிவி எல்லாம் பாக்குறீங்களா? அது மாதிரி உங்களுடைய கடமைகள் செய்யலன்னா, அதாவது மகள்கள் வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். பார்த்துக்கலன்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே பணம் தரலன்னா முதியவர்கள் வந்து அதுக்கும் வழக்கு போட்டு வாங்கலாம். சொத்து இருந்து பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டு கவனிக்கலன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லி வாங்கலாம். அது மாதிரி சட்டங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் நிறைய திருத்தங்கள் கொண்டு வருகிறார்கள். அதை பெற்று நீங்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா அது சம்பந்தமா மனு கொடுங்க. நாங்க வந்து அதை, அதாவது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லாம வெளியே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் நாங்க அனுப்பி அதை விரைவாக செய்ய முயற்சி எடுப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.